உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த 3 விஷயத்தை பத்தி உங்க லவ் லைஃப்ல நீங்க பேசவே கூடாது. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா உங்க லவ் லைஃப் வந்து பிரேக்கப் ஆகாது, கண்டிப்பா உங்க லவ் லைஃப் டிஸ்டர்ப் ஆகும். அந்த 3 விஷயம் என்னன்னு தெரியுமா? போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தான் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட், என்டரிங் இன்டு த பாஸ்ட் லைஃப். அதாவது உங்க பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அவங்க பாஸ்ட் லைஃபை பத்தி நோண்டி திரும்பி கேட்டுக்கினே இருக்குது. அவங்க பாஸ்ட் லைஃபை பத்தி நீங்க பேச அவங்க மனசுல இருக்கிற கஷ்டம் இன்னுமே அதிகமாகவே தவிர்த்து அவங்களுக்கு கம்மியாகுது. ஸோ பாஸ்ட் லைஃபை பத்தி பேசுறீங்கன்னா இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. செகண்ட், நோ அப்ரிசியேஷன் இன் லவ் லைஃப். அதாவது உங்க பார்ட்னர் வந்து உங்க லவ்க்காக ஒரு சின்ன எஃபர்ட் எடுப்பாங்க. அந்த எஃபர்ட்டை நீங்க பாராட்டலனா கூட பரவாயில்ல, ஆனா அதை நீங்க குறை சொல்லுவீங்க. இது என்ன, இதுக்கு பல நீ இதை பண்ணிருக்கலாமே, இதெல்லாம் ஒரு இதுவா, இதுக்கு பல இதோட சூப்பரா ஒண்ணு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றது. நோ அப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகணும், அவங்களுக்கு என்ன தோணுனா நம்ம எவ்வளவுதான் எஃபர்ட் எடுத்தாலும் இவங்களுக்கு வந்து நம்ம மேல ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேது, நம்ம பண்ற எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். தேர்ட், கம்பேரிங் ஈச் அதர். உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்க பார்ட்னரை வந்து இன்னொரு பர்சனோட கம்பேர் பண்ணி காட்டுவீங்க. அதாவது நீ பாரு, அதுக்கு பதிலா நீ இவங்கள மாதிரி இருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா, அவங்க எப்படி இருக்காங்க பாரு, நீ எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்றது. அதை நீங்க சொல்லும் போது நம்ம பார்ட்னருக்கு வந்து அவங்களதான் பிடிச்சிருக்க போல, நம்ம கிட்ட இருக்கிற கேரக்டர் அவங்களுக்கு பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு வந்து ரொம்பவே கஷ்டப்படும். இந்த 3 விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணுங்க. உங்க ரிலேஷன்ஷிப் வந்து இதை நீங்க ஸ்டாப் பண்ணி பாருங்க, சூப்பர் ப்ளோயிங்கா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த வீடியோல பார்ட் 2 வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ல பார்ட் 2 டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.